பயமுள்ளவர்கள் எழுந்து கர்த்தரை தேடுவார்கள். ಭಯ ಇರುವವರು ಎದ್ದು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾರೆ. கேட்டா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவன் என்னை உயர்த்தவில்லை என்று சொல்லுகிறார்கள். ಹೆಚ್ಚಳಪಡಿಸಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் செய்கிறது எல்லாம் நஷ்டமாகிறது என்று சொல்றாங்க. ಮಾಡುವುದೆಲ್ಲ ನಷ್ಟ ಎಂದು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. நான் எந்த வேலை செய்தாலும் தோல்வி என்று சொல்லுகிறார்கள். ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಸೋಲು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இவர்கள் கர்த்தரை குறித்தான பயம் இல்லாமல், ಯಾಕಂದ್ರೆ ಕರ್ತನ ಕುರಿತು ಭಯವಿಲ್ಲದೆ ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ದೇವರಾದ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, நான் உன்னை ஜெபிக்கும்படியாய் வருகிற நேரத்திலே ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಎದುರು ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நீ தகுதியற்ற ஒரு பாத்திரமாய் இருக்கிறாய். ನೀನು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದ್ದೀಯ. அதனால தான் உனக்கு இந்த கடன் பிரச்சனை, ಅದರಿಂದ ನಿನಗೆ ಸಾಲ ಭಾರ, அதனால தான் உனக்கு இந்த வேதனை. ಅದರಿಂದ ನಿನಗೆ ಈ ವೇದನೆ. நீ எவ்வளவு சம்பாதித்தாலும் ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದರೂ கடன் உன்னை விட்டு நீங்கவில்லை. ಸಾಲವು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியவில்லை. ನಿನ್ನ ಕೈ ಕಷ್ಟವನ್ನು ನೀನು ತಿನ್ನಲಾಗಲಿಲ್ಲ. நீ சம்பாதிக்கிற பணமும் வட்டிக்கும் மற்றவர்களுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறாய். ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಂತ ಹಣವು ಬಡ್ಡಿಗೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೀಯಾ. சில நேரங்களில் ஹாஸ்பிட்டல் செலவு என்று ஹாஸ்பிட்டல் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறாய். ವೇಳೆಯಲ್ಲಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಖರ್ಚನ್ನು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದೀಯಾ. நீ கீழ்ப்படிவதில்லை என் சத்தத்திற்கு. ನೀನು ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಅನುಸರಿಸಲಿಲ್ಲ. என் கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ಕೈ ಕಷ್ಟವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದರೆ நீ தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯಬೇಕು. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ದೇವರ ಮಾತಿಗೆ ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಬೇಕು. கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಈ செய்தியை யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ಸಂದೇಶವನ್ನು ಯಾರು ಎಲ್ಲಿಂದ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೋ அவரை தேடுகிறவர்களுக்கு ಅವರನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ಯಾವ ಒಳ್ಳೆಯದು